வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் இவ்வளோ நாள் இந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர்ன்ற பேச்சு எப்போ எழுந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா உடனே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறுத்திடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே அக்டோபர்லேருந்து இது நடந்துட்டு வந்தாலும் ஒவ்வொரு டைமும் யார் கொண்டு வந்தாலும் ரஷ்யா சைனா இவங்க கொண்டு வந்தால் அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்துவாங்க, இல்லை அமெரிக்கா கொண்டு வந்தால் ரஷ்யா சைனா இவங்க வீட்டோ பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம்னா இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கான இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இது நிறைவேறி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணிடணும், ஹமாஸ் பார்த்தோம்னா அந்த பிடிச்ச அந்த பனை கைதியை பிடிச்சி வச்சுருப்பாங்களே அவங்களாம் விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ என்ன சேஞ்ச் இந்த இடத்துல, ஏன் இந்த இடத்துல எப்படி இது வருது? ஏன்னா அமெரிக்கா இந்த இடத்துல ஓட்டே போடாமல் போடுறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ஏன் ஓட்டே போடாமல் போடுறாங்க? இது எப்படி ஒரு இவ்வளோ போர் சிச்சுவேஷனில் இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை பகைச்சிக்கிறாங்க? ஸோ எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க? ஸோ ஏன் ஓட்டு போடாமல் வெளியே வந்ததுக்கான காரணத்தை அமெரிக்கா அந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க? ஸோ போர் நிறுத்தம்னு சொல்லிட்டாங்க, இது பைண்டிங்காக நான் பைண்டிங்காக? ஸோ அது அப்படி அவங்க செயல்லாம் என்ன ஆகும்? இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணாமல் திரும்ப ரஃபாவில் அட்டாக் பண்ணியே ஆகும் அப்படின்றாங்களே. ஸோ என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உயிரிழப்புன்னு பார்க்கும்போது இந்த ஹமாஸ் இல்லை இந்த காசா பகுதியில் நிறைய பேர் அப்படின்னு பார்க்குறோம், 32,000 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் சைடு 1200 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த பிரச்சனையே பார்த்தோன்னா அதுவும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு மற்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் இல்லாமல் போகிறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா யூஎஸ்ஏ ஏர் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து பேராஷூட் மூலயமா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மால் ஃபங்க்ஷனால் இந்த பேராஷூட்டு மேலே பாட்டே ஒரு 5 பேர் இறந்துருப்பாங்கன்ற செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஃபா அப்படின்ற பகுதி சவுத் பகுதியில் தான் நிறைய பேர் அங்கே போயிருக்கிறாங்க, இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரஃபா பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் இந்த ரம்ஜான் மாதத்தில் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் க்ளோஸ் சப்போர்ட்டாக இருக்க அமெரிக்கா இதை எதிர்க்கிறாங்க. இல்லை இது மிஸ்டேக். அவங்க சொல்கிறது என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்றது தான், அதுக்கான விளைவுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா அது உலக நாடுகளில் பெரிய அளவு பிரச்சனை. ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் இடம்பெயர்ந்து அங்கே போயிருக்காங்கன்னும் போது எப்படி மக்களை தனியாக பிரித்து ஹமாஸ் தனியாக எப்படி பிரித்து நீங்கள் சண்டை போடுவீங்க, இல்லை நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றது தான். ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல அங்கே போகக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாதுன்றது தான். பட் இஸ்ரேலோட வாதம் என்னென்னா நாங்கள் கண்டிப்பாக அட்டாக் பண்ணியே ஆகும், ரஃபாவில் போய்ட்டு ஹமாஸை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், கடைசி இந்த பணைய கைதி ஹோஸ்டேஜ் விடுற வரைக்கும் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்றது தான் இஸ்ரேலோட நிலைப்பாடு. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு டைமும் பார்த்தோம்னா போர் நிறுத்தம் அப்படின்னு யார் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்துவாங்க வீட்டோவை. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றாமல் அமெரிக்கா பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இது நிறைவேறத்தை ஏன் விட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா அந்த பணைய கைதிகளை விடுறதா இருந்தால் எப்போது விட்டுருப்பாங்க, அதை நம்ம தனியாக டீலிங் பண்ணுறோம், அதுலேயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பட் ஹமாஸ் இதில் கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அதனால் போர் நிறுத்தம் இப்போ தேவை, அதெல்லாம் போர் நிறுத்தத்தை நாங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது. ஸோ அப்போ நாங்கள் நிறைய வேர்டிங் சொன்னோம், அதாவது என்னென்னா அந்த வேர்டிங்லாம் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த பண்ணதுனால நாங்கள் இதை வீட்டோ பண்ணி எதிர்க்கலை. ஸோ அப்புறம் ஏன் ஓட்டு போடாமல் வெளியே வந்தீங்கன்ற கேள்வி வரும். ஸோ ஓட்டு போடாமல் ஏன் வந்தோன்னா இவங்க ஹமாஸை கண்டிக்கலை. ஸோ அந்த தீர்மானத்தில் ஹமாஸை கண்டிக்கிற மாதிரி வேர்டிங்ஸ் வரலை, அதனால் நாங்கள் சொன்ன சேஞ்சஸ் இருந்தது. பட் எக்ஸாக்டாக எல்லா சேஞ்சஸும் இல்லைன்றதுனால ஓட்டு போடாமல் வந்தோம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் மெஜாரிட்டியாக இப்போ இந்த வீட்டோ அந்த 5 கண்ட்ரி இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த அமெரிக்கா, ரஷ்யா, யூகே, ஃப்ரான்ஸ், சைனா இவங்க வீட்டோ போட்டாங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேறாது. ஸோ அதை தாண்டி இவங்க வீட்டோ போடலாம், மெஜாரிட்டியை வச்சு இது நிறைவேறிடும். ஸோ இப்போ இந்த வாட்டி அமெரிக்காவே இதை தடுத்து நிறுத்தத்துக்கு இல்லைன்னு ஈஸியாக நிறைவேறிச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் சொல்கிற விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இப்போ திடீர்னு எங்களை விட்டுட்டு போயிடுறீங்க, அப்போ உங்களோட சப்போர்ட்டே இந்த இடத்துல குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் ஏன் இந்த இடத்த எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா நீங்கள் போர் நிறுத்தமும் வேணும், பணைய கைதிகளும் விடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த பைண்டிங் இந்த இடத்துல இல்லை. அதாவது பணைய கைதியை விட்டால் தான் போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லை டைப் இல்லை பைண்டிங் இல்லாததுனால இப்போ போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு எங்களை ப்ரெஷர் பண்ணுவீங்க, ஆனால் ஹமாஸை நீங்கள் ப்ரெஷர் பண்ண மாட்டீங்க பணைய கைதியை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னாலும் ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த டைப் பைண்டிங் இல்லாததுனால நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு டாப் அஃபிஷியல் குரூப்பை அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணலாம் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை இவங்க எதிர்க்கிறாங்க.
ஸோ அப்போ வெளிப்படையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தெரியுதுன்னு பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் பண்ணாத ஒன்று நேத்தன்யாகு பண்ணுறார். ஏன்னா அமெரிக்கா இருக்கிறதுனால தான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ சப்போர்ட், அவங்களுக்கு வெப்பன்லேருந்து எல்லா அயன் டோம்லேருந்து எல்லாத்துக்கும் சப்ளை அவங்க கிட்ட தான் வரணுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வெளிப்படையாகவே இந்த இடத்துல வந்து பகைச்சிக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பைண்டிங்காக இல்லையான்றதை பார்க்குறோம். இவங்க அமெரிக்கா ஏன் ஓட்டு போடலை அப்படின்றத சொல்லிட்டாங்க, வெளியே வந்துட்டு இவங்க ஏன் எதிர்க்கிறன்றதை சொல்லிட்டாங்க. ஹமாஸும் சரி பாலஸ்தீனம் இதை வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது பைண்டிங்காக, அதாவது இது நிறைவேற்றமான்னு பார்த்தோன்னா, இதுக்கு உதாரணமாக அமெரிக்கா வெளியே வந்தோடனே சொல்லிட்டாங்க தீர்மானம் நிறைவேறிருக்கு, ஆனால் வந்து இது வந்து நான் பைண்டிங், அவங்கள வந்து கட்டுப்படுத்தாது இஸ்ரேலை அப்படின்றது. ஸோ அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்க அமெரிக்காவோட இந்த செயல் பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றவும் விட்டாங்க, அமெரிக்காவை வந்து இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க, நான் பைண்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் அது ஹியூமனிடேரியன் எய்டுக்காக ஏர் ட்ராப் ஏதாவது பண்ணுறதுக்கு அதுவும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க, மற்ற கண்ட்ரிஸ் சைனாவில் மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா இல்லை இது பைண்டிங் தான், அதில் வந்து நீங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கிறத படி நீங்கள் நடக்கணும். இப்போ இன்டர்நேஷ்னல் நாடு உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அட்டாக் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், கடைசி ஆள் இருக்க வரைக்கும் சண்டை போட்டு தான் ஆகும், அந்த பணைய கைதியை வெளியிடுற வரைக்கும். அப்போ சீஸ்ஃபயர் போர் நிறுத்தமே கிடையாது அப்படின்றது தான் இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல வாதம் வைக்கிறாங்க. அப்போ இதை யார் தான் இதை பண்ண முடியும், இது எப்படி மாறும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ ஒரு நாட்டை வந்து பைண்டிங் அப்படின்னு கொண்டு வரதுக்கு யார் அதை ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா தான் பண்ணுவாங்களே. ஸோ இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலை தவிர அது இந்தியாவோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேறு ஒரு நாடு இருந்ததுன்னா அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை வந்து அந்த பைண்டிங் பண்ண வைக்கிறது, ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து அடிபணி வைக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது அமெரிக்கா தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே இதுலேருந்து வெளியே வந்துட்டு நான் பைண்டிங் தான் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இஸ்ரேலை கட்டுப்படுத்த இங்கே யாருமே இல்லை. தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, ஆனால் அவங்க வந்து கட்டுப்படுத்த இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் இது வந்து வேர்ல்டு லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணும், தப்பான ஒரு உதாரணத்தை. ஏன்னா தீர்மானம் இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் யார் நிறைவேற்றினாலும் எங்களுக்கு பைண்டிங் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற வேர்டிங்கை அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரேட், அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை விளக்கம் அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஏற்றுக்கலாம். ஸோ அதனால் பைண்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த யுனைடெட் நேஷனோட தலைவர் இருக்கிறாலே ஆண்டனியோ கட்டர்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து போர் நிறுத்தம் பண்ணியே ஆகணும், அதை மட்டும் அவங்க பண்ணலைன்னா அதை வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அப்போ நிறைய நாடுகள், ஸோ இப்போ இந்த மெஜாரிட்டியாக நாடுகள் வந்து போர் நிறுத்தம் வேணும்னு சொல்கிறதுல வந்து நிலைப்பாடு தெரியுது. வேர்ல்டு லெவலில் போர் நிறுத்தம் இந்த இடத்துல வேணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நிலைப்பாடு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஸோ ஆனால் அவங்களே அதை பண்ணாததுனால இவங்க அட்டாக்கை ரஃபாவில் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லைன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க அமெரிக்கா சொல்லி இவங்க கேட்காம அங்கே பண்ணுறாங்கன்னும் போது வேறு இடத்துல ஏதாவது பண்ணாங்க, மிலிட்ரி அதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா தெரியாது, ஆனால் ரஃபாவில் மீண்டும் போய் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அமெரிக்காவே இதை வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள ஒரு உறவு வந்து இன்னும் ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்றது, இவங்களுடைய பிரச்சனை வந்து பெருசாக ஆகும் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரிங்க, நாம் உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.